குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்னைக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸில் பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான். பட் என்ன அப்படின்னா, அந்த லெக்சரில் நான் உங்களுக்கு மாடல்ஸை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். தட் இஸ் சாலிட்ஸை. சாலிட் பொசிஷன் அதனோட ஆக்சிஸை பொறுத்தும் அதனோட டெர்மினாலஜியை பொறுத்தும் சம்மில் எப்படி கொடுத்துருக்கானோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், சாலிடோட பொசிஷனை தீர்மானிக்கணும். அந்த பேசிக்ஸை நான் உங்களுக்கு எடுத்த பழைய லெக்சரில் உங்களுக்கு நான் சாலிட்ஸை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் இந்த பேசிக்ஸை இன்னொரு தடவை நம்ம ரிமைண்ட் பண்ணுவோம் வித் சாலிடோட அப்படின்னு ஒரு ஐடியாவோட இதை ஒரு ரிப்பீட் வீடியோவை இதை நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு EG 2வை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸாக இருக்கட்டும், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸாக இருக்கட்டும், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸாக இருக்கட்டும், ஐசோமெட்ரிக் டிராயிங்காக இருக்கட்டும், சாலிட்ஸை கொடுக்குறப்ப உங்களுக்கு அதனுடைய ஆக்சிஸ் பொசிஷன், தென் அதனுடைய டெர்மினாலஜி, ரைட்டுங்களா? ஆக்சிஸ் பொசிஷன் அப்படிங்கிறது அச்சினுடைய நிலை, டெர்மினாலஜிங்கிறது அந்த சாலினுடைய அடிப்பக்கத்தினுடைய விளிம்போ இல்லைன்னா அதனுடைய கார்னரையோ இல்லைன்னா ஷார்ட்டர் எட்ஜையோ லாங்கர் எட்ஜையோ பேஸ் பண்ணி அந்த சாலிட் எப்படி இருக்குன்னு சொல்கிறது. இது உங்களுக்கு ஒரு சாலிடை வச்சு இந்த பேசிக்கை சொல்கிறப்போ உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்காக தான் இந்த ரிமைண்டர் வீடியோ. வாங்க எப்படி அப்படிங்கிறத பேசிக்ஸை பார்ப்போம். டெஃபினட்டாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்ப சாலிடோட பொசிஷனில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க பார்ப்போம். இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பேசிக்ஸில் ரிமைண்டர். வழக்கம் போல் நான் சொன்னாப்புல சாலிட் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ஆக்சிஸ் அண்ட் இட்ஸ் டெர்மினாலஜி. அப்போ அதில் 5 வெரைட்டியாக நம்ம பிரிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன சார் அப்படின்னா, ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி. அச்சானது விபி தட் இஸ் செங்குத்து தளத்திற்கு, பேரலல்னா இணையாகவும், அண்ட் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி, ஹெச்பின்னா கிடைமட்ட தளத்திற்கு செங்குத்தாகவும் இருக்குமானால், இதுலேயே நம்ம எதையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னோன்னா ஆல்சோ ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. அச்சானது ஹெச்பிக்கு கோணத்திலும் இருந்தால் என்ன அப்படிங்கிறத இதுலேயே சேர்த்துட்டேன். ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. தென் அடுத்த செகண்ட் கேஸ், ஆக்சிஸ் பேரலல் டு ஹெச்பி அண்ட் பர்பண்டிகுலர் டு விபி. ஆக்சிஸ் ஆனது கிடைமட்ட தளத்திற்கு இணையாகவும் மற்றும் விபி தட் இஸ் செங்குத்து தளத்திற்கு செங்குத்தாகவும் இருந்தால், இது ஆக்சிஸ் வச்சு இது ஒரு செகண்ட் பொசிஷன். இதில் நான் இன்க்ளைன் பொசிஷனை ஆல்சோ ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபியும் சேர்த்துருக்கேன். அச்சானது விபிக்கு கோணத்தில் இருந்தால். ஓகே, அப்போ இதில் 2 இதில் 2 4. தென் த லாஸ்ட் ஒன். ஓகே, ஆக்சுவலாக இது 1 2ன்னு போட்டிருக்கேன். இதில் 2 கேஸு, இதில் 2 கேஸு. தென் அடுத்தது லாஸ்ட் ஒன், ஆக்சிஸ் பேரலல் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. அச்சானது கிடைமட்ட தளம் மற்றும் செங்குத்து தளத்திற்கு இணையாக இருக்குமானால் அப்படின்னு இந்த 5 கேசஸ் நம்ம பார்த்துருப்போம். இந்த 5 கேஸு ஆக்சிஸை பொறுத்தது. அதே போல் சாலினுடைய டெர்மினாலஜி பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணுறாப்புல இருக்கோம்னா, அந்த சம்மில் என்ன கொடுத்துருக்கானோ அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சாலினுடைய பொசிஷனை தீர்மானிக்கணும். சாலினோட பொசிஷனை தீர்மானித்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது செய்ய வேண்டியது ட்ரூ ஷேப் எந்த வியூவில் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ட்ரூ ஷேப் அப்படிங்கிறது டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் அந்த சாலினோட பொசிஷனில் எந்த வியூவில் தெரியும் அப்படிங்கிறத தீர்மானிக்கணும். அது டாப் வியூவில் தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல டாப் வியூவை வரையணும். சப்போஸ் ஃப்ரண்ட் வியூவில் தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரண்ட் வியூவை முதல்ல வரையணும். சப்போஸ் சைடு வியூவில் தெரிஞ்சிச்சுன்னா அதை சைடு வியூவில் வரையணும். இதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா சம்மையே ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? தென் அதுக்கு மேலே 1 by 1 நம்ம என்ன பண்ணணும்னா சம்மை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் பேசிக்.
சம்மை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர். ரைட்டுங்களா? சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. அச்சானது விபிக்கு இணையாகவும் ஹெச்பிக்கு செங்குத்தாகவும் இருந்தால், நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அச்சு அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னோன்னா ஒரு இமேஜினரி லைன், அது வந்து ஒரு சாலினுடைய டாப் அண்ட் பாட்டத்தினுடைய சென்டரில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தளத்தில் சொல்கிறப்ப எப்பயுமே இந்த டேபிளில் நான் என்னென்னு எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கேன்னா ஹெச்பி, தட் இஸ் ஹரிசாண்டல் பிளேன், கிடைமட்ட தளம் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். விபி வெர்டிகல் பிளேனுக்கு இந்த போர்டை நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த போர்டானது விபி செங்குத்து தளமாக இமேஜின் பண்ணிங்க. இந்த செங்குத்து தளம் வந்து இந்த ஹெச்பி போர்டுக்கு எப்படி இருக்குது, 90 டிகிரியில் இருக்கணும். புரியுதுங்களா? எல்லாம் ஒரு கற்பனை தான். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கேஸில் ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பியில் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னோன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷனை நான் வரைஞ்சிருக்கேன். இது ஒன்று ஃபர்ஸ்ட் கேஸுங்கிறதுனால நான் இங்கே ஒன்று நான் இங்கே நோட் பண்ணியிருக்கிறேன். ரைட்டுங்களா? அப்போ ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி நான் ஒரு மாடலை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஒரு மாடல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதை இப்படி டில்ட் பண்ணி வச்சுக்குவோம். இப்படி வச்சா பேக் சைடு தான் தெரியும். சரி, இப்படியே வச்சுருவோம் நம்ம. ஓகே, இப்போ அச்சு அப்படிங்கிறது எப்பயுமே இதனுடைய இந்த சாலினுடைய டாப் அண்டு பாட்டம் இதனுடைய சென்டரில் ஒரு லைன் பாஸ் ஆகுறாப்புல கற்பனை பண்ணோன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அச்சு. அப்போ இதனோட சென்டரில் அச்சு இப்படி பாஸ் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ இந்த அச்சு வந்து விபிக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னா, ஓகே, இது தானே விபி, போர்டு தானே விபி, விபிக்கு பேரலாக இருக்குது. அதே சமயம் இந்த கிடைமட்ட தளம் தட் இஸ் ஹெச்பிக்கு எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர், தட் இஸ் 90 டிகிரியாக இருக்குது. புரியுதுங்களா? ஓகே, அப்போ இந்த மாதிரியான கண்டிஷனில் உங்களுக்கு ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியும்னா அடுத்தது பார்க்கணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அப்படின்னு இந்த பொசிஷனில் சாலிடோட ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி தான் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. வெர்டிக்கலாக இருக்கணும். எந்த மாதிரி கண்டிஷன்? ஆக்சிஸ் பேரலல் டு விபி, அதாவது அச்சானது செங்குத்து தளத்திற்கு இணையாகவும் ஹெச்பி தட் இஸ் கிடைமட்ட தளத்திற்கு செங்குத்தாகவும் இருக்குமானால் சாலிடோட பொசிஷன் இப்படி வெர்டிகலாக தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி சார். அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ சாலிட் பொசிஷனை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோம். அப்போ ட்ரூ ஷேப் அப்படிங்கிறது எதை நம்ம சொல்லுவோம், உண்மை தோற்றம். ட்ரூ ஷேப்னா தமிழில் இந்த சாலிடோட பொசிஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத ஆக்சிஸை வச்சு நம்ம பிளான் பண்ணிட்டோம். சப்போஸ் டெர்மினாலஜி வச்சு கொடுக்குறப்ப தட் இஸ் ஆக்சிஸ் இல்லை, டெர்மினாலஜி மட்டும் இருக்குது அப்படின்னோனாவும் அதை வச்சு சாலிட் பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத முதல்ல ஜட்ஜ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இதுக்கு அப்புறம் நம்ம செய்ய வேண்டியது, இப்போ சாலிடோட பொசிஷனை ஜட்ஜ் பண்ணியாச்சு, இதுக்கு அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது இதனுடைய ட்ரூ ஷேப், உண்மை தோற்றம் எந்த வியூவில் தெரியுது. அப்போ உண்மை தோற்றம்னா எந்த வியூவில் இந்த சாலிட் இப்படி இருக்கிறப்ப டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் தெரியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ சாலிட் வந்து இப்படி நிற்கிறப்ப இதனோட டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எந்த வியூவில் தெரியும். அப்போ டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது டாப், பாட்டம் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அப்போ எந்த வியூவில் இந்த டாப் சர்ஃபேஸ் தெரியும் நம்மளுக்கு, டாப் வியூவில் தான் தெரியும். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ டாப் வியூவில் தான் தெரியும். அப்போ டாப் வியூவில் தெரிகிறப்ப அப்போ டாப் வியூவை முதல்ல வரையணும். ரைட்டுங்களா? அப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, அதாவது அச்சானது விபிக்கு இணையாகவும் ஹெச்பிக்கு செங்குத்தாகவும் இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஷேப் எந்த வியூவில் தெரியும் அப்படின்னா டாப் வியூவில் தெரியும். அப்போ டாப் வியூவை முதல்ல வரையணும். அதுக்கப்புறம் டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூ வரையணும். இது ஸ்டேஜ் 1. சப்போஸ் ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பின்னு இருந்துச்சுன்னா ஆக்சிஸ் இன்க்ளைன் பொசிஷனை ஸ்டேஜ் 2க்கு கொண்டு போயிட்டு ஃபைனல் டாப் வியூவை கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் சார் ப்ரொசீஜர்.
ரைட்டுங்களா? ஓகே, இதை நான் உங்களை சாலிடை வச்சு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே, தென் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா 1 by 1 நான் உங்களுக்கு இதனோட பொசிஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாப்புல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ போர்டை பாருங்கள். இப்போ டாப் வியூ ஸ்டேஜ் 1க்கு கேஸ் 1க்கு முதல்ல நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா டாப் வியூ ட்ரூ ஷேப் ஆனது டாப் வியூவில் தான் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா XY ரெஃபரன்ஸ் லைனை வரைஞ்சிக்கிட்டேன். ஒவ்வொரு சாலினுடைய டாப் வியூவும் வரைஞ்சிருக்கேன். எப்போயுமே டாப் வியூங்கிறது ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே இருக்கணும், ஃப்ரண்ட் வியூங்கிறது ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே வரணும். அப்போ கேஸ் 1ல் நம்மளுக்கு ட்ரூ ஷேப் என்ன ஆகுது, டாப் வியூவில் தெரியுது. அதனால் டாப் வியூவை முதல்ல வரைஞ்சிருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ இது என்ன சார், இது என்னது, ட்ரையாங்குலர் பிரிசம். இதுவும் ட்ரையாங்குலர் பொசிஷன், இதுவும் ட்ரையாங்குலர் பிரிசம். பட் என்னன்னா அதனுடைய நிலை பொசிஷன் மாறி இருக்கு. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பாருங்க, இது என்ன சாலிட், ஹெக்ஸகனல் பிரிசம். இது என்ன சாலிட், ஹெக்ஸகனல் பிரிசம். அதனுடைய பொசிஷனை மாற்றிருக்கேன். இது பாருங்க, இதில் 5 சைடு தான் இருக்கு பாருங்க, 2 3 4 5. இதில் 6 இருக்கும். 6 இருந்துச்சுன்னா ஹெக்ஸகன், 5 இருந்துச்சுன்னா பென்டகன். இதுவும் பென்டகன் தான், பட் அதனோட பொசிஷன் என்ன இருக்கு, மாறி இருக்கு. இது என்ன சார், சிலிண்டர், சிலிண்டருடைய டாப் வியூ. இப்போ இதில் வரைஞ்சிருக்கிற எல்லாமே அதனுடைய டாப் வியூஸ், அந்தந்த சாலிட்ஸினுடைய டாப் வியூஸ். ஓகே, தென் இங்கே இருக்கு பாருங்க, இது ஸ்கொயர் பிரிசம், அதனுடைய டாப் வியூ. இதுவும் ஸ்கொயர் பிரிசம், அதனுடைய பொசிஷனை மாற்றிருக்கேன். இது எல்லாமே என்ன சார் அப்படின்னோன்னா பிரமிட்ஸ். இது பேஸ் எப்படி இருக்குது, ஸ்கொயராக இருக்கிறதுனால இது ஸ்கொயர் பிரமிட். பிரமிட்னு எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் சார் அப்படின்னோன்னா, அந்த டாப் வியூவை பாருங்க, இது நான் என்னன்னு சொல்கிறேன், ஸ்கொயர் பிரமிட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதை பாருங்க, ஸ்கொயர் பிரிசம். நல்லா பாருங்க, இது ஸ்கொயர் பிரமிட், இது என்னது, ஸ்கொயர் பிரிசம். இதுவும் ஸ்கொயர் பிரிசம் தான், இதுவும் ஸ்கொயர் பிரிசம் தான். இதில் ஒரு பொசிஷனில் இருக்குது, இதில் ஒரு பொசிஷனில் இருக்குது. அப்போ இது பிரிசம், இது பிரமிட். அதனோட டாப் வியூவில் என்ன ஒரு மாற்றம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ், ரைட்டுங்களா? இது பிரிசத்தில் இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் வராது, பிரமிடில் இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் வரும். இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் எல்லாமே டாப்பில் ஒன்று சேர்ந்து நம்மளுக்கு அப்பெக்ஸ் ஓவை உண்டு பண்ணும். இப்போ நான் 2 சாலிடையும் நான் இப்போ உங்களுக்கு வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியும். அப்போ பாருங்க, இது ஸ்கொயர் பிரிசம், இது ஸ்கொயர் பிரமிட். ஓகே, இப்போ சம்பளம் கொடுத்துருக்கு தகுந்தாப்புல சாலிட் பொசிஷன் இப்படி வெர்டிகலாக தான் இருக்கும். எந்த கண்டிஷனில், ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பியில். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஃப்ரண்ட்டை பார்க்கக்கூடாது. ஏன்னா ட்ரூ ஷேப் நம்மளுக்கு எதில் தெரியும், டாப்பில் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ டாப் வியூ பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அங்கே வரைஞ்சிருக்கிறது வரும். ஓகே, கொஞ்சம் கவனிங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள். ஓகே, இதை பாருங்கள், வெறும் ஸ்கொயர் மட்டும் தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், ஸ்கொயர் இருக்குது, தென் இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ். ரைட்டுங்களா? எதை சொல்கிறேன், இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ், இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ். ரைட்டுங்களா? தட் இஸ் இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ், சாய்வு விளிம்புன்னு தமிழில் சொல்லுவோம். இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ், இந்த 4 என்ன ஆகும்னா இந்த பேஸில் இருக்கக்கூடிய ஸ்கொயரில் படிஞ்சு இது ஒரு கிராஸ், இது ஒரு கிராஸ், இந்த 2 கிராஸும் சேர்ற இந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அப்பெக்ஸ் ஓ கிடச்சிரும். ரைட்டுங்களா? ஓகே, தென் ஃப்ரண்ட் வியூக்கு போங்க. ஃப்ரண்ட் வியூ போகிறப்ப ஸ்கொயர் பிரிசத்தினுடைய ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஸ்கொயர் பிரமிடினுடைய ஃப்ரண்ட் வியூ நம்மளுக்கு என்னவா கிடைக்குது, ட்ரையாங்கிள். இது ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஓகே, பிரிசம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு ரெக்டாங்கிள் கிடைக்கும். பிரமிடுனா ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னோன்னா டவர், தட் இஸ் ட்ரையாங்கிளாக கிடைக்கும். இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே போல் சாலிட் எப்பயுமே நம்மளுக்கு என்ன அப்படின்னோன்னா கையில் வச்சுக்கிட்டு நம்ம சம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். நம்ம எப்பயுமே
டிராயிங்கை வச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சாலிடை வச்சு வரைஞ்சது எல்லாமே ஆரம்ப ஸ்டேஜ். ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னா, சாலிட்ஸை வச்சு நான் உங்களுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சம்ம இப்போ வந்து எக்ஸாமில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு சாலிடெலாம் கையில் கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் டிராயிங்கை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா வரைகிறாப்பில் இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ டிராயிங்கை பொறுத்து நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாலினுடைய ஒவ்வொரு சாலினுடைய பொசிஷனையும் டிராயிங்காக வரைஞ்சிருக்கேன். இந்த டிராயிங்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதனுடைய டெர்மினாலஜியை பேஸ் பண்ணி இப்படி தான் வரும். அதாவது ஆக்சிஸ் பொசிஷனை வச்சும் டெர்மினாலஜியை பேஸ் பண்ணியும் இப்படி தான் டாபிக் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு சொன்னது பிரிசம் பிரமிடுக்கான டிஃப்ரென்ஸு. ரைட்டுங்களா? வித்தியாசம். அப்போ இது ஸ்கொயர் பிரிசம், இது ஸ்கொயர் பிரமிட். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஸ்கொயர் பிரிசம் அப்படின்னா பிளைனாக இருக்கும். ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும்? பிளைனாக இருக்கும். பிரமிட் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் வந்து கிராஸ் ஆகிருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் ரெண்டும் கிராஸாக ஆகிற அந்த பாயிண்டில் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் அப்பெக்ஸ் ஓ கிடச்சிடும். ஓகே, இந்த ஸ்லாண்ட் எட்ஜஸ் எல்லாம் மீட் பண்ணி ஓகே நம்மளுக்கு எதை கிரியேட் பண்ணும் அப்படின்னா இந்த அப்பெக்ஸ் ஓவை கிரியேட் பண்ணும். இப்போ பாருங்கள், இது பிரமிடு தான், இதுவும் பிரமிடு தான். இங்கே கொடுத்துருக்க க்ரீனில் கொடுத்த எல்லாமே பிரமிடு தான். அப்போ பிரமிடு எல்லாமே பாருங்கள் நம்பர் ஆஃப் ஸ்லாண்ட் எட்ஜஸ் எல்லாம் உள்ளுக்குள்ளே வரும். ஆனால் பிரிசத்தில் பாருங்கள் எதுலேயுமே ஸ்லாண்ட் எட்ஜஸ் இல்லை பாருங்கள். ஓகேங்களா? இந்த வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, தென் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது என்ன சார் அப்படின்னா ஸ்கொயர் பிரமிட். இதுவும் ஸ்கொயர் பிரமிடு தான், பொசிஷன் மாறி இருக்கு. இது என்ன சார் அப்படின்னா ஹெக்ஸகனல் பிரமிட். இது என்ன சார் அப்படின்னா ஹெக்ஸகனல் பிரமிட், பொசிஷன் மாறி இருக்கு. இது 5 சைடு இருக்கிறதுனால பென்டகனல் பிரமிட். ஓகே, இது ட்ரையாங்குலர் பிரமிட். இதுவும் ட்ரையாங்குலர் பிரமிட் தான், பொசிஷன் மாறி இருக்கு. இது என்ன சார்? கோன். ஓகே, இது எப்படி கோன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே அப்பெக்ஸ் ஓ வரும். பாருங்கள், சிலிண்டருக்கும் கோனுக்கும் டிஃப்ரென்ஸ். இங்கே பாருங்கள், சிலிண்டர் இருக்குது, புள்ளி வராது சார், தட் இஸ் அப்பெக்ஸ் வராது. ரைட்டுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஒரு புள்ளியை வச்சிங்கன்னா அது எதுவாக மாறிடும் அப்படின்னா கோனாக மாறிடும். ஓகே, நல்லா டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. அதை நான் ஒரு சாலிடை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ மாடலை வச்சு சொல்கிறப்ப உங்களுக்கு நல்லா புரிய வரும். ரைட்டுங்களா? இப்போ இதுதான் கோன், சிலிண்டர் ரெண்டுமே வச்சுருக்கிறேன். எக்ஸாக்டாக இப்போ சாலிடோட பொசிஷன் இப்படி தான் இருக்குது கேஸ் 1ல், 1 பொறுத்து. இப்போ இதனோட டாபிக் வாங்க, உங்களுக்கு புரிய வரும். அப்போ பாருங்கள், சிலிண்டரோட டாபிக்கில் நம்மளுக்கு ஒரே ஒரு சர்க்கிள் தான் கிடைக்கும். ரைட்டுங்களா? பாட்டம் சர்க்கிள் என்ன ஆகிடும்? மறைஞ்சிரும். இந்த டாப் சர்க்கிள் வந்து பாட்டத்தை மறைச்சிருது. இதே கோனுக்கு வாங்க. ஓகே, இங்கேயும் சர்க்கிள் தான், பேஸ் சர்க்கிள். ஆனால் இந்த அப்பெக்ஸ், இந்த அப்பெக்ஸ் அந்த உச்சி இருக்குது தெரியுங்களா, அது சென்டரில் வந்துடணும். ரைட்டுங்களா? இதை எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோனில் வந்து சர்க்கிளை மட்டும் வரைச்சிட்டு இந்த சென்டர் அப்பெக்ஸை விட்டிங்கன்னா அது கோனாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சிலிண்டராக கன்சிடர் பண்ணிடுவாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு நல்லா இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா போர்டை கவனிங்க, அதில் இருக்கிற டிராயிங்கை கவனிங்க. அப்போ சிலிண்டர் அப்படின்னா ஒரே ஒரு சர்க்கிள் தான், சென்டர் அப்பெக்ஸ் கிடையாது. இதே கோனுனா ஒரு சர்க்கிள். ஓகேங்களா? இது ஜென்ரேட்டர் லைனை 8ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். இந்த 8 பாயிண்ட்டும் மீட்டர் சென்டர் பாயிண்ட் ஓ, தட் இஸ் அப்பெக்ஸ். இப்போ இது வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட், அதனோட டிராயிங்கிறது உங்களுக்கு புரியுது. எப்படி வரையணுங்கிறத நம்ம சம்மில் பார்த்துருப்போம், ப்ராப்ளத்தில் பார்த்துருக்கோம். அதனால் இங்கே நம்ம வரைகிறத பற்றி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரி பண்ணிக்க வேண்டாம். இங்கே நம்ம 2 விஷயந்தான் பார்க்க போகிறோம். ஆக்சிஸ் பொசிஷனை வச்சு அந்த சாலினுடைய டெர்மினாலஜியை வச்சு சாலினுடைய பொசிஷன், அதனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய வேலையை. ஓகேங்களா? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 1 by 1 நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்ன சாலிட் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா ஓகே
கேஸ் 1ல் எல்லாமே டாப் வியூவில் தான் வரும். அதனால் ரெஃபரன்ஸ் லைனுக்கு கீழே வரணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது 3 என்ன சார் அப்படின்னோன்னா ட்ரையாங்குலர் பிரிசம். அப்போ நான் இந்த 1ல் இருக்கிறாப்புல என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா முதல்ல சாலிட் பொசிஷனை வச்சுக்கிறேன். நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கக்கூடாது, டாப் வியூவில் தான் வரணும். பாருங்கள், இங்கே இருக்கிற ட்ரையாங்கில் என்ன பண்ணுங்கள், கவனிச்சுக்கோங்க எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ சாலிடோட பொசிஷனை பாருங்கள், கரெக்டாக? ஓகே, புரியுதுங்களா? இதுதான் வரைஞ்சிருக்கிறோம். ஓகே, இப்போ இதை என்ன சொல்லலாம் அப்படின்னோன்னா, இது எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னோன்னா, இந்த பொசிஷனில் கவனிங்க, இந்த சர்ஃபேஸ் இருக்குது தெரியுங்களா, இந்த சர்ஃபேஸ் வந்து விபிக்கு எப்படி இருக்குது அப்படின்னோன்னா பேரலாக இருக்குது. ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க, நான் சொல்கிறேன். நான் இதை உங்களுக்கு சாலிட் பொசிஷனாக டாப் வியூவில் பார்த்தீங்க. இப்போ இது ஃப்ரண்ட் வியூ வச்சு சொல்கிற மாதிரி இந்த சைடு இருக்குது தெரியுங்களா, இந்த சைடு வந்து இந்த விபிக்கு பாருங்கள் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குன்னா சாலிட் பொசிஷன் இப்படி வரணும். எப்படி வரணும்? இதில் இருக்கிறாப்புல இங்கே பாருங்கள், டாப் வியூவில் இப்படி இருக்கணும். நீங்கள் இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த எக்ஸ்ஒய்யை மையமாக வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ஒய் எது? இந்த எக்ஸ்ஒய் லைனை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்போ இது ஒரு எட்ஜு. இந்த எக்ஸ்ஒய்க்கு எப்படி சார் இருக்குது? பேரலாக இருக்குது. இந்த லைனும் இந்த லைனும் எப்படி இருக்குது? எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்குது. அப்படி பேரலாக இருந்துச்சுன்னா ஒரு எட்ஜு, அதாவது ஒரு விளிம்பானது, இந்த ட்ரையாங்குலர் பிரிசத்தினுடைய ஒரு விளிம்பானது விபிக்கு இணையாக இருக்கிறது அப்படின்னு நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது. அது இங்கே சாலிடை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இப்படி திருப்பிட்டேன். இப்போ டாபிக்கு போங்க. ஓகே, இப்போ இந்த டிராயிங்கை பாருங்கள். ரைட்டுங்களா? ஓகே, அப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணலாம் சார் அப்படின்னோன்னா 2 விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று என்ன சார் அப்படின்னோன்னா, இந்த சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்ஒய் எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. ஒரு சைடு வந்து, அதாவது இது வந்து ட்ரையாங்குலர் பிரிசம். ட்ரையாங்குலர் பிரிசத்தினுடைய ஒரு சைடானது எக்ஸ்ஒய்க்கு பேரலாக இருக்குது, இணையாக இருக்குது. அதே சமயம் இந்த 2 சைடையும் பாருங்கள், இந்த 2 சைடும் இந்த 2 சைடும் இந்த எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது? ஈக்குவலி இன்க்ளைன்டு. இரு ட்ரையாங்குலர் பிரிசத்தினுடைய இரு விளிம்பானது எக்ஸ்ஒய்க்கு சம கோணத்தில் இருக்கிறது. அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவான்? ஈக்குவலி இன்க்ளைன் டு விபி. ரைட்டுங்களா? அப்படின்னோன்னா பொசிஷன் இப்படி வரணும். ரைட்டுங்களா? இனிமேலுக்கு நான் உங்களுக்கு எட்ஜை வச்சே சொல்லிடுவேன். இப்போ இது உங்களுக்கு ட்ரையாங்குலர் பிரிசம் தான். ரைட்டுங்களா? தேர்ட் ஒன், அதை இப்போ எப்படி சொல்லலாம்? விபிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைடு வந்து நல்லா கவனிங்க, விபிக்கு எப்படி இருக்கும் நல்லா கவனிங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. இப்படி இருக்கிறப்ப எக்ஸ்ஒய்க்கு எப்படி இருக்குது? பர்பண்டிகுலர். ரைட்டுங்களா? அப்போ ட்ரையாங்குலர் பிரிசத்தினோட ஒரு முனையானது விபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, தட் இஸ் செங்குத்தாக இருக்குன்னு வந்தால் சாலிட் பொசிஷன் டாப் வியூ இப்படி இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ஓகே, தென் இது வந்து எந்த மாதிரியான இதுக்கு அப்படின்னோன்னா, ஆக்சிஸ் பேரலல் டு விபி அண்ட் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி. இதே இப்போ நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னோன்னா, ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பிக்கும் இதை வச்சே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ என்ன அப்படின்னோன்னா, இந்த பொசிஷன் நல்லா கவனிங்க, இந்த பொசிஷனை பாருங்கள். இதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டாபிக் பாருங்கள். இதை எப்படி சொல்லுவான் சார் அப்படின்னோன்னா, ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. இப்போ இப்படி டில்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், கவனிங்க, இப்படி டில்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க, ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் வர்றப்போ எப்படி இருக்குது? ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குங்களா? எதில் இருக்குது? இது ஒரு கார்னரில் இருக்கும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? when the axis is inclined to HB, it should be stand on one of its corner. ரைட்டுங்களா என்ன சொல்கிறேன்னு? ஓகே, அப்போ கார்னர்னா என்ன? டாபிக் வாங்க சொல்கிறேன். இதுதான் கார்னர்னு சொல்கிறோம். ஓகே, எதை கார்னர்னு சொல்கிறோம்? இதை தான் கார்னர்னு சொல்லுவோம். இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் 2 எட்ஜு ஜாயின் பண்ணுற பாயிண்ட்டை கார்னர்னு சொல்கிறோம். அப்போ இந்த சாலிடை இப்படி திருப்பினேன்னா, இப்போ பேஸை பாருங்கள். when the axis is inclined to HB, it should be stand on one of its corner. அதாவது
சாலினுடைய பொசிஷனை இந்த டைரக்ஷனில் நான் ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக பண்ணுறப்ப அது கார்னரில் நிற்கும். அதே சமயம் பாருங்கள், இப்படி திருப்புறேன். இப்போ பாருங்கள், டாபிக் வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே சாலிடை இப்படி திருப்புறேன். நல்லா கவனிங்க, இப்படி திருப்புறேன். அப்போ இது என்னது, இந்த சைடு வர்றப்போ எட்ஜு வந்துடும். இந்த சைடில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னோன்னா கார்னர் இருக்குது. ரைட்டுங்களா? இங்கே கார்னர் இருக்குது, இந்த சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது, எட்ஜ் இருக்குது. அப்போ இதுவும் விபியோட இன்க்ளினேஷன் தான். இப்படி திருப்புனா என்ன சார் அப்படின்னோன்னா, இப்போ ஃப்ரண்ட் வியூக்கு வாங்க. விபி இன்க்ளினேஷனில் ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக இருக்குதான். ஆனால் இப்படி இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப இட் சுட் பி ஸ்டாண்ட் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஏஜ். ரைட்டுங்களா? அதாவது சாலினுடைய ஒரு முனை ஹெச்பியில் இருக்குது. எப்போ? ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹெச்பி. அதாவது அச்சானது ஹெச்பிக்கு இன்க்ளைண்டாக கோணத்தில் இருக்கும் பொழுது சாலிடானது அல்லது இந்த ட்ரையாங்குலர் பிரிசமானது ஒரு விளிம்பில் நிற்கிறது அப்படின்னோனாவும் பொசிஷன் இப்படி தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாடலை எடுத்துட்டு நான் உங்களுக்கு டிராயிங்கில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வியூவை தான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொன்னேன். ரைட்டுங்களா? அதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பொசிஷனில் இந்த சைடு, தட் இஸ் இது சைடு இல்லை, கார்னரை வச்சு அப்படி டில்ட் ஆனிச்சுன்னா, இப்படி டில்ட் ஆனிச்சுன்னா when the axis is inclined to HP it should be stand on one of its corner. இதே சமயம் இந்த சைடில் இப்படி டில்ட் ஆனிச்சுன்னா, ரைட்டுங்களா, when the axis is inclined to HP means it should be stand on one of its side. புரியுதுங்களா? ஆக்சிஸ் அச்சானது ஹெச்பிக்கு கோணத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பொசிஷனில் ட்ரையாங்குலர் பிரிசமானது